பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லி இந்த மாத வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்கும்படியாக செல்ல இருக்கிறோம். கடந்த 5 மாதங்கள் ஆண்டவர் கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய 6வது மாதத்திலே அடியெடுத்து வைக்கும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். கடந்து வந்த பாதைகள், வேதனைகள் மத்தியிலே சாதனை படைக்கும்படியாக கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காணொளி மூலமாய் உங்களை சந்திப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த மாதத்திலையும் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தத்தை வாசிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் இந்த மாதத்திலே தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம். காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனால் பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். அப்படின்னா இன்னைக்கு வேலை இருந்து உழைச்சாதான் சம்பளம், ஒரு நாள் முழுக்க வேலை பார்த்தாதான் சம்பளத்தை பார்க்க முடியும். எந்த ஒரு பிரயாசமும் இல்லாமல் எதையுமே நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா ஒரு பலனை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இன்னைக்கு இந்த மாதத்தில் தேவன் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வாக்கு தத்துவம், நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீங்க, ஆனால் நான் உங்களை தண்ணீரை கொடுத்து ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இது இந்த சம்பவம் நீங்கள் இந்த 2 ராஜாக்களின் புஸ்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா, யோசேபாத்து ராஜா, ஏதோமின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, 3 ராஜாவும் மோவாப் ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறாங்க வனாந்தரத்தில். அவங்க போகிற இடத்துல தண்ணி கிடையாது, அவங்களுக்கும் கிடையாது, அவங்க மிருகஜீவன்களுக்கும் கிடையாது. அப்போ ஆண்டவர் நம்மளை இங்கே கொண்டு வந்து சாகரத்துக்கு தான், அதாவது சத்துரு கையில் தான் ஒப்பு கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் வரவழைச்சாரு அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ராஜா சொல்லும் பொழுது, அங்கே யோசேபாத்து ராஜா சொல்கிறாரு, இங்கே கர்த்தருடைய வார்த்தையை விசாரிக்கும்படிக்கு இங்கே தீர்க்கதரிசி யாராச்சும் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அங்கே எலிசா இருக்கிறத குறித்து அங்கே உள்ள வேலைக்காரன் ஒருவர் சொல்கிறான். அப்போ யோசேபாத்து அவனிடத்துல கர்த்தருடைய வார்த்தை இருக்குது, அங்கே போவோம்னு சொல்லிட்டு இந்த யோசேபாத்தும் இன்னும் மற்ற 2 ராஜாக்களும் சேர்ந்து எலிசாவை பார்க்க போகிறாங்க. அப்போ எலிசாவை பார்க்க போகும்பொழுது அவர் சொல்கிறாரு, நான் யோசேபாத்து ராஜாவின் முகத்தை பாராது இருந்தால் உம்மை நான் நோக்கவும் மாட்டேன், உம்மை நான் பார்க்கவும் மாட்டேன்னு சொல்லி இஸ்ரவேல் ராஜாவை குறித்து சொல்கிறார். ஏன்னாக்கா இஸ்ரவேல் ராஜா என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னாக்கா, தேவனை நோக்கி பார்க்காம, தேவனிடத்தில் இருந்து ஒத்தாசை எதிர்பார்க்காம, பாகால் இடத்துலையும் பாகாலுடைய தீர்க்கதரிசிகளிடத்துலையும் அவங்க நம்பிக்கையாக இருந்தபடினால அந்த வார்த்தையை சொன்னார். ஆனால் யோசேபாத்து கர்த்தர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தார். அதனால தான் அவர் சொல்கிறார், யோசேபாத்தை மட்டும் நான் பார்க்காம இருந்தால் நான் உன் முகத்தை பார்க்கவும் மாட்டேன், நோக்கவும் மாட்டேன். அப்படி சொல்லிட்டு தான் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை கூப்பிட்டு அதை வாசிக்க சொல்லும் பொழுது அவங்க வாசித்தாங்க. அப்போ கர்த்தருடைய கரம் இறங்கி எலிசா மேலே கர்த்தருடைய கரம் இறங்கினது. அப்போ தான் அவர் கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறாரு, இந்த பள்ளத்தாக்கு எங்களும் போய் நீங்கள் வாய்க்காலை வெட்டுங்க, நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீங்க, ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறதாக அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறார். அப்போ இன்னைக்கு அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா பள்ளத்தாக்கில் எல்லாம் வெட்டுனாங்க. அப்போ காலமே எழுந்து பார்க்கும் பொழுது அந்த ஏதேன் தேசம் வழியாய் அப்படியே தண்ணீர் அப்படியே வந்துச்சு. அது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது. அப்போ தேவனாகிய கர்த்தர் ஆண்டவருடைய அவருடைய வார்த்தை சொல்லும் பொழுது, அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறார். எங்கேருந்து தண்ணி வந்ததுன்னு தெரியாது,
அதனால தான் ஆண்டவர் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க. இப்போ மழை வருதுன்னு சொன்னாக்கா ஒரு மேகம் இருக்கும், காற்று வரும், அதுக்கப்புறம் தான் மழை வரும். ஆனால் இது ஒன்றுமே வராது, ஆனால் தண்ணீர் நீங்கள் குடிக்கிறதுக்கு தண்ணீர் கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது சூழ்நிலைகளே அல்ல. எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து எப்படி இருக்க, இது எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கலங்க தேவையில்லை. எப்படியும் தேவன் நமக்கு அற்புதம் செய்ய அவரால் கூடும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தில் நீங்கள் வருவீர்களானால் நிச்சயமாய் இந்த ஏதோ தேசம் வழியா தண்ணீர் வந்தது போல உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். எப்படி வந்துச்சு அப்படிங்கிற காரியமெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கேள்வியே வேண்டாம். நிச்சயமாய் தேவனால முடியும். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. மரியாள் கூட கிருபை பெற்றவளே வாழ்கன்னு சொல்லி தேவதூதன் வாழ்த்தி, நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாகன்னு சொன்ன பொழுது அவளும் ஒரு கேள்வியை கேட்டா, எப்படின்னாக்கா, இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்பா தேவதூதன் சொன்ன, தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்ப அவரால் கூடும். அப்ப அந்த விசுவாசத்துக்குள்ள நீங்க வரும் பொழுது நிச்சயமாய் தேவன் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க கூடும். இந்த நாட்கள்ல இந்த மாதத்துல எவ்வளவு தேவைகள் இருக்கலாம். உங்களுக்கு பல விதத்துல நீங்க பண பிரச்சனையினால நெருக்கப்பட்டிருக்கலாம். உங்க பிள்ளைகளுடைய படிப்பு காரியமாக இருக்கலாம், உங்க தொழில் சம்பந்தமா இருக்கலாம், உங்களுடைய வேலையில உள்ள தேவைகளா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு நீங்க காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாய் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. பாதகமாய் இருந்தாலும் அதை சாதகமா மாற்றி கொடுத்து அற்புதம் செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. திராட்சரசம் இல்லை, கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைஞ்சி போச்சு. ஆனா இயேசுவின் இடத்துல அந்த செய்தி வரும் பொழுது அவர் சொல்றாரு, போய் இந்த கச்சாடிகளை தண்ணீரை நிரப்புங்க. தண்ணீரை நிரப்புனாக்கா திராட்சரசம் வந்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி யாருக்கா இருந்தாலும் வரும். தண்ணீரை கொண்டு வந்து நிரப்பின அந்த வேலைக்காரங்களுக்கு கூட எழுந்திருக்கலாம். என்னது தண்ணீரை கொண்டாந்து நிரப்பி சொல்றாரு, இதை கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரன் கொடுங்கிறாரு. அதை கொண்டு போய் கொடுத்தாங்க. அவன் டேஸ்ட் பண்ணின பொழுது அந்த தண்ணீர் ருசி மிகுந்த திராட்சை ரசமாய் மாறினது. ஆச்சரியப்பட்டாங்க. எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளை, வெறும் தண்ணீரை ருசி மிகுந்த திராட்சை ரசமா மாற்ற அவரால் கூடுமானால், இன்னைக்கு அவர் மேல நம்பிக்கையா இருக்கிற, அவர் மேல விசுவாசம் வைத்திருக்கிற உங்களுக்கு அவர் அற்புதம் செய்ய மாட்டாரா? நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்க அதை விசுவாசிக்க வேண்டும். ஒரு தடவை இயேசு கிறிஸ்து கூட இருந்த சீசர்கள் ஏற்கனவே 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு மேலாக போஷித்தவர். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஒரு டைம்ல எல்லாம் 3 நாளா ஆண்டவர் மீட்டிங் நடத்துறாரு. 8ஆம் அதிகாரம், மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். அப்ப ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்கள் ஆகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து போவார்களே அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவருடைய சீசர்கள், இதுக்கு முன்னாடி கூட இருந்து அற்புதத்தை பார்த்தவர்கள், அவங்க சொல்றாங்க, இந்த வனாந்தரத்தில் ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சீசர்கள் கேட்டாங்க. ஏன்னா கூட இருந்தவர் அற்புதங்களை அதிசயங்களை எல்லாம் கூட இருந்து பார்த்தவங்க கேட்குறாங்க. இன்னைக்கு எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து விசுவாசியா இருக்கலாம், இதை புதுசா பார்த்து கொண்டு இருக்கலாம், நம்ம தேவனுடைய மகத்துவங்களை பெற்றிருக்கலாம். அநேக காரியங்கள்ல தேவனிடத்தில் நம்ம அற்புதங்களை பெற்றிருக்கிறோம், நன்மையை பெற்றிருக்கிறோம். ஆனாலும் இன்னும் ஒரு சில காரியங்களை இது எப்படி முடியும்,
இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க தேவன் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டு விடுகிறதுனால இந்த கேள்விக்குரியவர்களாய் நீங்க மாறுகிறீர்கள். அதனாலதான் அங்க சீசர்கள் பார்த்து கூட சொல்றாங்க, எப்படி கொண்டு வந்து இத்தனை பேரை திருப்தியாக்க கூடும் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க தேவன் ஒரு அற்புதம் செய்கிறார். வனாந்தரத்துல அவங்க வச்சிருந்த 7 அப்பம், சில சிறு மீன்கள் எல்லாத்தையும் எடுத்து ஆசீர்வதிச்சு கிட்டத்தட்ட 4000 பேர் அங்க பசியார வயிறார சாப்பிட்றாங்க. அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் அங்கே செய்தார். வனாந்தரம், இந்த வனாந்தரத்தில் எப்படி கிடைக்கும், என்ன கிடைக்கும், ஒன்றும் கிடைக்காதே அப்படின்னு அவர்களுடைய பார்வை அப்படி இருந்துச்சு. எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க பார்வை வனாந்தரமா இருந்தாலும் அங்க இயேசு பெரியவரா இருக்கிறார். ஆசீர்வாதம் கொடுக்கிற தேவன் அங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வனாந்தரத்தை பார்க்கணும் தேவனை நீங்க பெரியவராய் நிறுத்தி பார்ப்பீர்கள். ஆனால் நிச்சயமா உங்க வாழ்க்கையிலையும் அவரால் அற்புதம் செய்யக்கூடும். வனாந்தரத்தை நீங்க பார்க்காதீங்க, ஒன்றும் கிடைக்காதுங்கிற அந்த சூழ்நிலையை பார்க்காதீங்க. வனாந்தரமும் எந்த வனாந்தரமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு இல்லாமை இருந்தாலும் சரி, அங்க கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அங்க கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அந்த கர்த்தரை நீங்க பார்ப்பீர்களானால் அவரிடத்திலிருந்து அநேக நன்மைகளை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. அந்த சூழ்நிலைகள் மத்தியில தேவனாகிய கர்த்தரை நீங்க பார்க்கும் பொழுது உங்க வாழ்க்கையில நீங்க கேட்டு செபிக்கிற, நீங்க விரும்புகிற, நீங்க வாஞ்சிக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இதுக்கு என்ன செய்யறது, மேற்கொண்டு இந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு நான் என்ன செய்யறது அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். அந்த காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். அவர் உங்க மேல பரிதபிக்கிறவராக இருக்கிறார். வழியில சோர்ந்து போவாங்களேன்னு சொல்லி பரிதபிச்சோம். நீங்க இல்லைன்னு சொல்லி மனம் சோர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு அற்புதத்தை செய்கிற தேவன். அதற்கு நீங்க பார்க்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த வனாந்தரத்துல தேவன் பெரியவராக இருக்கிறார். இந்த வறட்சியான நாட்கள்ல, வேலை இல்லாத நாட்கள்லையும் என் தேவனாகிய கர்த்தர் என்னை போஷிக்க, என்னை உடுத்துவிக்க, என்னை ஆசீர்வதிக்க, எனக்கு கொடுத்து உதவ, எல்லாவற்றிற்கும் தேவன் பெரியவராய் இருக்கிறார்னு சொல்லி அவர் மேல நீங்க விசுவாசம் வைப்பீர்கள். ஆனால் நிச்சயமாய் நீங்க காற்றையும் காண வேண்டியதில்லை, மழையையும் பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் உங்க பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். நீங்களும் உங்க மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆகவே இந்த வார்த்தைகளை நீங்க விசுவாசத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நிச்சயமாய் உங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. இது எப்படி ஆயிடுச்சு, இது எப்படி ஆயிடுச்சு, இது எப்படி வந்தது, இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த மாசத்தின் கடைசியில, இந்த மாசத்துல ஒவ்வொரு நாளும் உங்களை கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தைகளை விசுவாசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கட்டுமா உங்களுக்காக? எங்கள் அன்பு தகப்பனே, பரலோக பிதாவே, நம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே, வனாந்தரத்தில் நீங்க வழியை உண்டு பண்ணுகிற தேவன். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்கிற அந்த வார்த்தையை இந்த நாட்களில் எங்களுக்கு நீங்க வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறீங்க. எங்க வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிற இடம், ஆண்டவரே, செல்லுகிற இடமெல்லாம் ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் அங்க கர்த்தர் நீர் இருக்கிறீர், எங்களுக்கு நன்மை செய்யும்படிக்குன்னு சொல்லி விசுவாசித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் அற்புதம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். 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 கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.